சென்னை அமைந்தகரையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டடத்தின் முன்பகுதி இடிந்து விழுந்த விபத்தில் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளி உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். அன்பரசன், எதனால இந்த விபத்து ஏற்பட்டது? போதிய முன்னேற்பாடுகள் இல்லாமல் கட்டப்பட்டதனால இந்த விபத்து ஏற்பட்டதா? என்ன? சென்னை அமைந்தகரையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டடத்தின் 2வது மாடியில் இருக்கக்கூடிய தடுப்புச் சுவரானது இன்று காலை சரியாக 10 மணி அளவில் பெயர்ந்து விழுந்ததில் வடமாநில இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மற்றும் மற்றொரு வடமாநில இளைஞர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னை அமைந்தகரை ஐயாவு காலனி ஐயாவு தெருவில் புதிதாக கட்டப்பட்டு வரும் 2 அடுக்கு அடுக்குமாடி கட்டடத்தின் 2வது மாடியில் கட்டப்பட்டு வந்த தடுப்புச் சுவரானது இன்று காலை சரியாக 10 மணி அளவில் இடிந்து வீழ்ந்திருக்கிறது. இந்த கட்டிடத்தில் மொத்தமாக 30க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இதில் 2வது மாடியிலிருந்து பெயர்ந்து விழுந்த அந்த தடுப்புச் சுவரானது கீழே வேலை பார்த்துக் கொண்டிருந்த மேற்கு வங்கம் மாநிலம் வர்தமான் மாவட்டத்தைச் சேர்ந்த நௌஷத் ஷேக் என்பவர் மீது மொத்தமாக வீழ்ந்திருக்கிறது. இவர் இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். மேலும் இந்த விபத்தில் மேற்கு வங்கம் முசிதாபாத் மாவட்டத்தைச் சேர்ந்த குஷ்முதீன் வயது 36 என்ற நபரும் இதில் படுகாயமடைந்து தற்போது அவர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சக தொழிலாளர்களால் மீட்கப்பட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது அமைந்தகரை காவல்துறையினரும் அதேபோன்று அண்ணாநகர் துணை ஆணையர் ஸ்ரீனிவாசும் சம்பவ இடத்தில் நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அவர்கள் நடத்திய விசாரணையில் இந்த கட்டிடத்தின் உரிமையாளர் சூளைமேடு பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த செல்வகுமார் எஸ்சிபி கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற ஒரு கட்டுமான நிறுவனத்தை நடத்தி கொண்டு சுமார் 25 ஆண்டுகளாக கட்டுமான பணிகளை மேற்கொண்டு அதனை விற்று வரும் தொழில் செய்து வருவது தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்று காலை சரியாக 10 மணி அளவில் ஏற்கனவே கட்டப்பட்ட அந்த 2வது மாடியின் தடுப்புச் சுவரானது இன்று காலை அதில் சென்டரிங் வேலை செய்த போது அதில் ஏற்பட்ட அதிர்வுகளின் காரணமாக மேலிருந்து இடிந்து வீழ்ந்திருப்பதும் தெரிய வந்தது. இந்த சம்பவத்தில் தான் இந்த மேற்கு வங்க மாவட்டத்தைச் சேர்ந்த மேற்கு வங்க மாநிலம் வர்தமான் மாவட்டத்தைச் சேர்ந்த நௌஷத் ஷேக் வயது 32 என்ற நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். மேலும் முசிதாபாத் மாவட்டத்தைச் சேர்ந்த குஷ்முதீன் என்ற நபரும் இந்த விபத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக இந்த கட்டிடத்தின் உரிமையாளர் செல்வகுமார் என்பவரை தற்போது போலீசார் கால் செய்து வர செய்திருக்கிறார்கள். அவரிடம் தொடர் விசாரணையானது மேற்கொள்ளப்படும் எனவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த இந்த கட்டிடத்தின் தொழிலாளி ஒருவர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். காலையில என்ன நடந்துச்சு? அந்த மேல 2வது மாடியில் கட்டக்கூடிய அந்த தடுப்பு சுவர் எப்படி இடிஞ்சு விழுந்துச்சு? சாரம் போட்டுருந்தாங்க. சாரம் போட சொல்ல அந்த பலகை சரிஞ்சு கீழே விழுந்துருக்காது. பலகை வீழல, ஃபுல்லாவே சிமெண்ட் தான் விழுந்திருக்கு, தடுப்பு சுவர் தான் விழுந்திருக்கு. அந்த சிமெண்ட் சுவர் எப்படி விழுந்தது? அது ஏற்கனவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஏன்னா அந்த சுவர் கட்டப்பட்டு ஒரு 15 நாளைக்கு மேல ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி திடீர்னு இடிஞ்சு விழுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? சாரம் போடுறதுக்கு ஹோல்ஸ் போட்டாங்க. ஹோல்ஸ் போட்ட வழி பலகை போடுற வழி அதிர்ச்சி மேலே சாஞ்சிச்சு. அது கீழே வேலை பார்த்துட்டு யார் யாரு அவங்களுக்கு என்ன அது நான் மேலே வேலை செஞ்சிருந்தோம். நான் கீழே தெரியல. அந்த சம்பவம் நடக்கும்போது நீங்களும் 2வது மாடியில் தான் இருந்திருக்கீங்க. அந்த 2வது மாடியில் இருக்கக்கூடிய மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய அந்த தடுப்பு சுவர் தான் கீழே விழுந்தது. அப்ப மேல தெரிஞ்சுதா உங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி? தெரியல நம்மளுக்கு. நான் அந்த பின்னாடி பக்கம் வேலை செஞ்சிருந்தோம். சரி சொல்ல திடீர்னு அதிர்ச்சி சத்தம் கட்டுச்சு. சத்தம் கட்ட கீழே எட்டி பார்த்தாக்கா செவர் கீழே வந்துருக்காரு. உங்க பேருங்க? எங்க பேர் சுந்தர். தற்போது அந்த மேல 2வது மாடியில மொட்டை மாடியில பணி செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த தொழிலாளி சுந்தர் என்ன சொல்றாங்கன்னா, 2வது மாடியில ஏற்கனவே 15 நாட்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட அந்த தடுப்பு சுவரில் இன்னைக்கு சாரம் அமைப்பதற்கான பணி நடைபெற்றுள்ளது எனவும் அந்த சாரம் அமைப்பதற்காக ஒரு பாதுகாப்பிற்காக துளையிடும் பணி நடந்திருக்கிறது. குறிப்பாக அந்த தடுப்பு சுவரில் துளையிட்டு அதன் மீது இந்த இருக்கக்கூடிய சவுக்கு மரங்களை துளையிட்டு அதில் பொருத்தும் பணியானது நடைபெற்று வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் தான் உளியை வைத்து அவர்கள் துளையிட்டு இருக்கிறார்கள். அந்த அதிர்ச்சியின் காரணமாக மேலிருந்து அந்த தடுப்பு சுவரானது கீழே வீழ்ந்திருக்கிறது. அப்போது கீழே பணி செய்து கொண்டிருந்த அந்த 2 நபர்கள் மீதும் அந்த சாரமானது சிமெண்ட் காரையானது விழுந்திருக்கிறது. இதில் சம்பவ இடத்திலேயே வடமாநிலத்தைச் சேர்ந்த அந்த நௌஷத் ஷேக் என்ற இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். மேலும் மற்றொரு நபர் குஷ்முதீன் என்ற நபர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது அண்ணாநகர் துணை ஆணையர் ஸ்ரீனிவாஸ் என்பவர் நேரில் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த சம்பவமானது சென்னையில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் புலம்பெயர் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கீங்க. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அன்பரசன்.